Hi everyone, welcome to my channel. First of all, let me thank you all for choosing this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா percentage அப்படிங்கற டாபிக்ல இருந்து ஒரு 3 different questions நம்ம பார்க்க போறோம். Percentageல இருந்து இந்த questions கேட்டாலும் அந்த question ரீட் பண்ணும்போது எப்படி நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ணி percentage கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். First question in our topic is a batsman scored 110 runs which included 3 boundaries and 8 sixes. What percent of his total score did he make by running between the wickets? அதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து 110 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ டோட்டலாக அவர் 110 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகே, அவரோட டோட்டல் ரன்ஸ் இஸ் 110. Now next என்ன பார்த்தீங்கன்னா which included 3 boundaries and 8 sixes. Boundaries means இப்போ cricket பார்க்குறவங்களுக்கு தெரியும் பவுண்ட்ரிஸ்னால் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ 3-4 அடிச்சிருக்காரு அண்ட் 8 sixes அடிச்சிருக்காரு. அப்போ 3-4 மீன்ஸ் 3 into 4 அடிச்சிருக்காரு அண்ட் தென் 8 sixes அடிச்சிருக்காரு. ஸோ அப்போ 4 3s are 12 ரன்ஸ். இதில் 4 அடித்து 12 ரன்ஸ் எடுத்திருக்காரு, 6 அடித்து எத்தனை ரன்ஸ் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8 6 are 14. அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ ரன் எடுத்திருக்காருன்னா 4ம் 6ம் அடித்து 60 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஓகேயா? ஆனால் நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் வந்து எவ்வளோ ரன்ஸ் வந்து ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், அந்த விக்கெட்டுக்கு இடையில ஓடி எத்தனை ரன் அவர் எடுத்திருக்காரு அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக 110 ரன்ஸ், 4 அடித்து 12 ரன்ஸ், 6 அடித்து 48. அப்போ அந்த 4ம் 6ம் சேர்ந்தது 60 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த 60 ரன்ஸ் இந்த டோட்டல் ரன்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா we get the answer. அவர் ஒரு பிட்வீன் த ரன்ஸுக்கு இடையில அவர் ஓடின ரன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 110 minus 60 நம்ம பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்னா 50. ஸோ இந்த 50 ரன்ஸ் தான் அவர் ஓடி எடுத்திருக்காரு. ஓகேயா? அப்போ இந்த 50 ரன்ஸோட பர்சன்டேஜ் தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, அந்த 50 ரன்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜ் நார்மலாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இடையில உள்ள ரன்ஸ் வந்து 50, அந்த 50 ரன்ஸோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 50 ரன்ஸை ஃபஸ்ட்டு போடுங்க அண்ட் தென் டோட்டல் ரன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ எப்போதும் 110. ஸோ இந்த டோட்டலை எப்போதுமே கீழே போடுவோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை தான் மேலே போடுவோம். இது வந்து பர்சன்டேஜில் கேட்குறதுனால into 100, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 500 divided by 11. This is the answer for this question. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் எழுதலாம். how can we write means 45 into 5 divided by 11 percentage. That means 45 into 11 போட்டிங்கன்னா 495 plus 5 500 divided by. Now move on to the next question. Next question இதை எப்படி நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃப்ரூட் செல்லர் had some apples. ஒரு ஃப்ரூட் செல்லர்கிட்ட வந்து some apples இருந்திருக்கு. he says 40% apples and still has 420 apples. ஓகே, அவர் 40% apples வந்து வித்துட்டார், அதில் ஸ்டில் இருந்தும் அவர்கிட்ட 420 apples மிச்சம் இருக்குது. அப்போ ஒரிஜினலாக அவர்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும், முதல்ல ஃபர்ஸ்ட் விற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேயா? அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அப்போ ஒரிஜினல்லி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த ஒரிஜினல் வேல்யூ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்திருக்கும்னு அங்கே அதை எக்ஸ்னு we take it as எக்ஸ். ஓகே, எக்ஸ் ஆப்பிள்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளாம் எடுத்துக்கிறோம், அஷ்யூம் பண்ணிக்கிறோம். தென் அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் விற்றுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் ஆப்பிள்ஸை வந்து விற்றுட்டார். ஓகே, அப்போ மிச்சம் இருக்கிறது தான் 420 ஆப்பிள்ஸ். அப்போ 40% விற்றுட்டாருன்னா 60% நம்ம கையில் இருக்கும். ஓகே, அந்த 60% தான் அந்த 420 ஆப்பிள்ஸ். ஓகே, இதை எப்படி இப்போ பார்க்கணும்னு தெரியுதா? 40% விற்றுட்டார்னா மிச்சம் இருக்கிறது 60%, 100%ல் 40% விற்றுட்டார். அப்போ 60%ங்கிறது மிச்சம் இருக்கிறது. அப்போ 60% ஆஃப் திஸ் எக்ஸ், இந்த ஒரிஜினல் நம்பர் தான் நம்மளுக்கு 420 ஆப்பிள்ஸ். ஓகே, அப்போ 60% ஆஃப் இந்த எக்ஸ் ஒரிஜினலாக அந்த எக்ஸோட 60% தான் நம்ம 420 ஆப்பிள்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, ஸ்டில் அப்போ இந்த எக்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 420 divided by 60%. 60%ங்கிறது 60 by 100 அர்த்தம். அப்போ அந்த 100 வந்து இங்கே மேலே போயிடும். ஓகேயா? ஓகே, இப்போ இதையும் அடிச்சிடலாம். இதை பற்றி அடிச்சிங்கன்னா 7, அப்போ 700 வரும். ஓகே, ஸோ ஒரிஜினலாக அவர்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும்னா 700 ஆப்பிள்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 70 ஹாவ் 1 or 9 in the units digit. அதாவது 1லேருந்து 70 வரை உள்ள நம்பர்ஸில் யூனிட் டிஜிட்னா என்னங்க? இப்போ வந்து 1 2ன்னு எழுதிக்கிட்டே இருக்கோம், இப்போ 11 எழுதுறோம், அதில் யூனிட் டிஜிட்னா அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டில் உள்ளது நம்ம யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம், இது 10th டிஜிட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 11ல் எது யூனிட் டிஜிட்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் உள்ள டிஜிட்டை தான் நம்ம யூனிட் டிஜிட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, அப்போ இதே மாதிரி 1லேருந்து 70 வரையும் நம்பர்ஸ் இருக்கான். ஓகே, அந்த 70ங்கிற நம்பர்ஸில் 1 9 இந்த யூனிட் டிஜிட்டில் வந்தால்
அந்த மாதிரி நம்பர் வந்தால் அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 1ஓ 9ஓ யூனிட் டிஜிட்டில் வரணும். ஓகே, அப்போ அந்த மாதிரி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 நம்ம எடுத்துப்போம், 1ஓ 9ஓ அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ லாஸ்ட் டிஜிட் தான் 1 9 ரெண்டுமே. அதே மாதிரி 11 to 20 பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வரும்? 11 19. ஓகே, இதில் யூனிட் டிஜிட் 1 9 வருது. அதே மாதிரி தான் 20 to 30 பார்த்திங்கன்னா 21 29. அதே மாதிரி 31 39, 41 49, and then 51 59, 61 69. ஓகேயா, ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சச் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 14. ஓகே, அந்த 40 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 14ஓட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெக்வைர்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 14. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 70 நம்பர்ஸ். ஸோ 70ல் இந்த 14 நம்பர்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்குது, 1ஓ 9ஓ இருக்குது. அதோட பர்சன்டேஜ் கிட்டதுனால பர்சன்டேஜ் 100. இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா we get 20% of this. ஸோ இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சில ப்ராப்ளமோட ஐ மீட் யூ சூன். until then bye bye, take care.